நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறாங்க. மத்திய அரசுக்கு ஏது நிதின்னு கேட்டுக்கணும். இப்போ நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்கே என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம். இதை எப்போ கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும்? திடீர்னு இப்போ இந்தியை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அதை தமிழ் மொழி மேலே ஒரு பெரிய பற்று இருக்கிற மாதிரி சொல்கிறது. இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது, அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகளில் கூட பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கு. இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை, இங்கே இருந்ததில்லை. முதல்ல இந்தியாவுன்னு ஒரு நாடு இருந்ததில்லை. பல மொழி பேசும் மக்கள், பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் எல்லாம் வாழ்ந்து இருந்த போது வெள்ளக்காரர்களால்